ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே என்று சொல்லி உலகமெங்கிலும் ஆலயங்களிலே ஆண்டவரை ஆராதிப்பதற்கென்று சொல்லி மக்கள் கடந்து போகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். வேத வசனம் யோவான் சுவிசேஷத்தில் 19ஆம் அதிகாரத்தில் உள்ள 2-3 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடே கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவை என்பது கொலை கருவி. அந்த கொலை கருவி மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு அந்த சிலுவை மரம் அக்காலத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இங்கேயே பார்க்கிறோம், அவருடைய 2 பக்கங்களிலும் 2 பேரை 2 கள்ளர்களை சிலுவைகளிலே அறைந்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கே நடுவிலே ஒருவர் சிலுவையிலே அறையப்பட்டார். அவரிடத்தில் எந்த குற்றமும் இல்லை. அவரை சிலுவையிலே அறைந்து கொலை செய்யும் அளவுக்கு அவர் எந்த தவறும் செய்யவில்லை என்று சொல்லி விசாரித்த பிலாத்து கூட சொன்னான். ஆனாலும் ஜனங்கள் அவரை பொறாமையினாலே கொண்டு வந்தால் நிறுத்தினார்கள் என்று சொல்லி அறிந்து ஜனங்களினுடைய விருப்பத்திற்கு இணங்கி பிலாத்து சிலுவையிலே அறைவதற்கு ஒப்பு கொடுத்தான். ஆனால் தன்னுடைய கைகளை தண்ணீரிலே கழுவினான். இந்த இரத்தப்பழிக்கு நான் உடன்பட்டவன் அல்ல என்று சொல்லி அதை தெரிவித்ததை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த சிலுவையிலே மரித்த இயேசு என்று சொல்லப்பட்ட இவர் மரித்தார். ஆனால் அது இன்றைக்கு குட் ஃப்ரைடே என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அதற்கு காரணம் என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். இந்த சிலுவையிலே மரித்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உலகமெல்லாம் பிரபல்யமாகி இருக்கிறாரே. உலகத்தின் பெரும்பாலான நாடுகளிலே இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் அது பரவி வேர்விட்டு வளர்ந்து கொண்டு இருக்கிறதே. அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். சிலுவையிலே ஒருவர் செத்து போனால் அது எப்படி நல்ல தினமாய் மாறும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் என்பது அது தன்னுடைய பாவங்கள் நிமித்தம் அவர் மரிக்கவில்லை. தன்னுடைய குற்றங்கள் நிமித்தம் அவர் மரிக்கவில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியானால் இன்றைக்கு உலகமெல்லாம் அவருடைய பெயர் பிரபல்யமாவதற்கு காரணம் வேத வாக்கியம் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறபடி நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். இயேசு சிலுவையிலே பலியானது பாவங்களை நிவிர்த்தி செய்யும்படியாக, பலி பொருளாக, பலி கடாவாக அந்த இடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த இரத்தம் மனிதனுடைய பாவங்களை போக்குகிறது, பாவங்களை நம்மை விட்டு விலக்குகிறது, ஒரு மனிதனை சுத்திகரிக்கிறது, அவனை பரிசுத்தவானாய் மாற்றுகிறது. பாவங்கள் போக அந்த மனிதன் கழுவப்படுகிறான். இதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய 6.5 லிட்டர் இரத்தத்தை உலக மக்களுடைய பாவத்துக்காய் அவர் சிந்தினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று சொல்லி நம்முடைய வேதத்தில் மாத்திரமல்ல பிற வேதங்களிலும் இருக்கிறது, அவர்கள் சொல்கிற வேதங்களிலும். அப்போ இந்த இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அது பரிசுத்தமான இரத்தமாய் இருந்தால்தான் நம்முடைய பாவத்தை போக்க முடியும். பழைய ஏற்பாட்டில் சொன்னபடி ஆட்டின் இரத்தம், மாட்டின் இரத்தம் அல்லது புறாக்களின் இரத்தம் சிந்தப்பட்டு கொண்டு இருக்குமே, ஆனால் அதனால்
அதிலே பயன் இல்லை என்ற ஒரு நிலை வந்துவிட்டது. ஆகவேதான் ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாய் வாழ்ந்து தன்னுடைய பரிசுத்தமான இரத்தத்தை அவர் சிந்தினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி 4 சுவிசேஷங்களிலே 2 சுவிசேஷத்தை எழுதினவர்கள் மத்தேயும் லூக்காவும் தான் பிறப்பை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுவும் வேற வேற சம்பவமாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் 4 சுவிசேஷத்திலும் இயேசுவினுடைய சிலுவை மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த அங்க 2 தான், 4 பேர் எழுதினதுல 2 பேர் தான் பிறப்பை பற்றி எழுதியிருக்கிறாங்க. ஆனா 4 பேர் எழுதின சுவிசேஷத்துல இயேசுவின் மரணத்தை பற்றி பதிவு செய்திருக்கிறார்கள், அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியானால் இவருடைய மரணம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த அன்னா காய்பா ஆசாரியர்களை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதிலே இந்த காய்பா என்பவன் அநேகருக்காக ஒருவன் மரிப்பது நல்லது என்று சொன்னான். நல்லது, அதுதான் அந்த குட் ஃப்ரைடே. நல்லது, எல்லாரும் சாக வேண்டும், எல்லாரும் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும். ஆனால் எல்லாருக்காகவும் எல்லாரையும் காப்பாற்றி விட்டு ஒருவர் மரிப்பது நல்லது என்று சொன்னான். இன்றைக்கு அப்படித்தான் நம்முடைய பாவங்களின் நிமித்தம் வரக்கூடிய தண்டனைகளை, ஆக்கினைகளை இயேசு ஏற்றுக்கொண்டார். இயேசு ஏற்றுக்கொண்டார். நம்மை விடுவிக்கும்படியாய், பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக, பாவத்தினால் வரக்கூடிய பின் விளைவுகள், தண்டனைகளிலிருந்து நம்மை காப்பாற்றும்படியாக இயேசு பலியானார். ஆகவே இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது, ஜனங்களை என் பக்கமாய் இழுத்துக்கொள்வேன் என்று சொன்னாரே, சிலுவையிலே அவர் உயர்த்தப்பட்டிருந்த பொழுது இன்றைக்கு ஜனங்களை தன் பக்கமாய் இழுத்து கொண்டார். அனுதினமும் இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு வருகிறவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே வருகிறது. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்ல தேவனை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏறக்குறை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எருசலேமிலே ஆண்டவரே, சிலுவையை, உம்முடைய சிலுவை நீரே சுமந்து கொண்டு போய் அந்த சிலுவையிலே அறையப்பட்டீர். ஆண்டவரே, மனுமக்களுடைய, மனித குலத்தின் பாவத்து நிமித்தமாய் நீர் அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டு மனிதர்களுக்காய் ஜீவனை கொடுத்தீர். இந்நாளிலே அது நிமித்தமாய் நாங்கள் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம், தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்களும் உம்மை விசுவாசித்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.